ஸோ சண்முகம் இப்போ பார்க்க போகிற படம் வந்து டிஸ்பேட்ச் தி டேரக்டர்ஸ் கட். ஏன்னா எல்லாரும் ஸ்னைடரா முடியுமாடா, டேரக்டர்ஸ் கட்னா நீ ஏதாச்சும் ஒன்று உள்ள வச்சுட்டு இருப்பேன், நான் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. ஏன்னா வெற்றிமாறன் சார் டேரக்டர்ஸ் கட்னு 15 மினிட்ஸ் உள்ள வச்சுட்டு இருந்தாரு விடுதலை படத்தில். அதனால ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் சொன்ன தவிர வெறித்தனமான இது இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுக்காம விட்டேன். சரிவா கதைக்குள்ள போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா அது பார்க்காம என்ன காரணம் அப்படின்னா அதே தான். அதாவது ஆல்வி இமேஜினஸ் லைட்டுக்கு அந்த கதையில் ஒன்றுமே இல்லை, சும்மா மேலாப்பில் காமிச்சிருப்பேன். அதை பிடிச்சிட்டு இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு தேவையான அதையே ப்ரொமோஷன் மாதிரி இவங்கெல்லாம் அபியூஸ் பண்ணி இந்த படத்தை பார்க்க வச்சேன். படத்தில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை அந்த அளவுக்குலாம். ஐ மீன் எப்படின்னா இந்த மாதிரி பல சீன்ஸ் எதுவும் இல்லை, நேச்சுரலாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னா காமிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் இந்த படம் அப்படிலாம் கிடையாது. 2G ஸ்பெக்ட்ரம் உள்ள வரும். ஜிஆர்டின்னு ஒருத்தர் ஓகே கதைக்குள்ள போயிடும். கதையை பொறுத்தா நம்ம வந்து நியூஸ் ஜேர்னலிஸ்ட் சரிங்களா, கல்யாணம் பண்ணியிருப்பான், ஒய்ஃப் இருக்கும். ஆனால் அவனுக்கு குழந்தைங்கிறத விட நியூஸ் மேன் கிரிமினல் ஜேர்னலிஸ்ட் சரிங்களா, அதில் உயிராக இருப்பான். சம்பளம் எவ்வளோ வாங்குறான் அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இன்ஃபோ தரான் பார்த்தீங்கன்னா அவனுக்குலாம் கவர் நிறையா கொடுப்பான். உனக்கு எவ்வளோ வருதுன்றா கவர் நிறைய கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு நியூஸு ஒரு இன்ஃபோ அப்படின்னா ஒரு போதையாக சுற்றுவான். யாருமா அவன் மனோஜ் வாஜ்பாய்ங்க இந்த படத்தில் ஒரு விசித்திரமாக காமிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. அவனை வெளியே போகிற மட்டும் நடுங்கும் பயத்தில் வேறு அதாவது வடிவேல் சார் ஒரு படத்தை அப்படி இருப்பார், ஐயோ இது விட்டுருக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி அந்த லொக்கேஷன்லாம் கொடுப்பான். கொடுத்துட்டு வாய்ஸ் அந்த உள்ளேருந்து வர்ற குரல் வேர்ட்ஸ் மட்டும் திமிருத்தனமாக இருக்கும். அதாவது ஒரு சீன்லாம் ஒரு ஒரு பெரிய லாயரை மிரட்ட போவான். அப்படியே அப்படி உட்காந்துக்கிட்டு நீ அவங்க பேசுனது இப்போ என் ரெக்கார்டில் இருக்குது, நான் நினச்சா உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள உடம்பு நடுக்கிட்டு இருக்கு, பயப்படுவார வார்த்தை மட்டும் தில்லாக வரும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸை சூப்பராக பண்ணியிருப்பார் தலைவன். ஓகே கதைக்குள்ள போயிடும். கதை என்னன்னா வந்து ஒரு மர்டர் நடக்கும் சரிங்களா. அவன் யாருன்னா ஒரு பெரிய டானு சரிங்களா. அவன் எதுக்கு கொலை பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சு தானே 20 நாள் நமக்கு இதான் ஹாட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ்குள்ளே இறங்குவான். பார்த்தா அவனையே கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் விசாரிக்க போவான். ஐ மீன் ஒரு நிமிஷம் கழிச்சு ஒருத்தன் மேலே அவனை பிடிக்கிறக்காக போவாங்க. இன்னும் நான் மொத்த கதையை சொல்லிட்டு இருக்கேன், சீரியஸ் கூட இல்லை, படம்டா கதை சொல்லாத சண்முகம். ஓகே ஸோ அவனை பிடிக்க போனால் அவன் என்ன சொல்லுவான், இந்த கொன்னாமல அவன் வந்து ஒரு விஷயத்தை ஆட்டையை போட்டு கொடுத்தான். அதை ஆட்டையை போட்டது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே வெளியே சொல்லலை. அப்படியே தெரிஞ்சு வெளியே இருக்கா தெரிஞ்சு பிரச்சனையாக இருந்து அவனை கொண்டுட்டான். ஒரு விஷயத்த ஆட்டையை போட்டீங்கன்னு கொண்டுட்டீங்களா, என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் விசாரிக்க போனால் ஆமாப்பா ஜிஆர்டி அப்பெல்லாம் உனக்கு தொலைஞ்சு போலையே, அது இப்போ அப்பெல்லாம் இல்லையே செத்ததான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் யாருமே சாலைன்னு சொல்ல இவங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வரும். ஸோ என்ன பண்ணுவான், இந்த செத்து போன ஷூட் அவுட் கேஸை ஓரமாக ஷூட் அவுட்டை பற்றி தான் இந்தியாவே பேசிட்டு இருந்திருக்கும் அந்த டைமில். இவன் ஒன்று பண்ண ஷூட் அவுட்டுக்கு சைடில் வச்சுட்டு அவன் ஒரு ஃபைல் ஆட்டையை போட்டாலும் அந்த ஃபைல் என்னன்னு தேட ஆரம்பிப்பான். ஸோ அப்போ என்னன்னா ஜிஆர்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அங்கே வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு போச்சு, அதில் எடுத்த ஒரு ஃபைலு தான், மற்றபடி வேற அந்த ஃபைலில் ஒன்றும் இல்லை. ஜிஆர்டி ஓனர்ஸ் 2 பேர் அப்படின்னு சொல்லும்போது இவன் விசாரிக்கும்போது ஒரு விஷயம் தெரிய வரும். ஜிஆர்டி பிரதர்ஸ் அந்த 2 பேர் கிடையாது, அவன் 2 பேரை தாண்டி இன்னொருத்தையா இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இவன் அந்த இன்வெஸ்டிகேஷனை இறங்குவான் சரிங்களா. கடைசியில் கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து கதை. ஆனால் அதை கொண்டு போகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக போகும். ஒரு உண்மையான நியூஸ் ஜேர்னலிஸ்ட்டு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம ஒரு கதை பார்த்துருப்போம். அதில் ஒரு நியூஸை கண்டுபிடிக்கும் போது ஒரு லேடிங்கிறப்ப அவன் என்னெல்லாம் பண்ணாங்கிற மாதிரி கதை இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு கிரிமினல் ஜேர்னலிஸ்ட் சரிங்களா, அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான், ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுவாங்கிற மாதிரி. இப்போ நான் ஏன் தில்லா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தில்லா மாதிரியே பண்ணுவாங்க. 2-3 சீனில் எனக்கு தில்லாதாங்க மைண்டில் வந்தார். கோலங்கள் சீரீஸ் சீரியல். ஸோ அந்த தில்லா மாதிரியே தான் சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரிஜினல் கிரைம் ஜேர்னலிஸ்ட் உண்மையிலே இப்படி இருப்பான், உண்மையிலே இப்படி தான் இருப்பேன். நான் இது வரைக்கும் எவனையும் பார்த்ததில்லை, ஆனால் உண்மையிலே இப்படி தான் இருப்பானோங்கிற மாதிரிலாம் தோணும் நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு செம்ம க்ளோஸாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே ஜிஆர்டி யார் கண்டுபிடிச்சாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கதை. நான் இதுக்கு மேலே ஒரு அதை கூட சொல்ல மாட்டேன். மேட்ரு சீன் வந்து 15 நிமிஷத்துக்கு ஒன்று இருக்கும் சரிங்களா. அதாவது இந்த ரொமான்டிக் சீனு இல்லைன்னா எராப்டிக் சீனு இல்லைன்னா இது எங்கேயும் நல்ல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணால் அந்த டேர்ம் வரல, அதை பூரா ரீடிஃபைன் பண்ணியிருப்பான். ஒரு பிட்டு படுத்தே உள்ள நடத்தி வச்சிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் கதை. ஹாலிவுட்லாம் அந்த படம் எடுத்த நேரத்துக்கு வச்சுக்கொள்ள இருப்பாங்க, ஆனால் பாலிவுட்ல எடுத்து வச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்க. உண்மையிலேயே செம்ம படம். ZEE5 இருக்குது டிஸ்பேட்ச். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்கறது வரைக்கும் தடவை பாய்.